சிவகாமி, சிவகாமி, எங்க இருக்க? இங்க கொஞ்சம் வா. இதோ வந்துட்டேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம பசங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா பிள்ளைங்கள கூட்டிட்டு வாங்க. அத்தை, அத்தை, எங்க இருக்கீங்க? இங்க கொஞ்சம் வாங்க. யார் இது? யார் வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை நீங்களா? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் சிவகாமியெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா அத்தை? பசங்களுக்கு லீவு முடிஞ்சிச்சு, நாளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால பசங்களை கூட்டிட்டு வரலான்னு வந்தேன். சரிங்க மாப்பிள்ளை, வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. பிள்ளைங்க இங்கே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது அத்தை, பசங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, அதனால தான் கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரிங்க மாப்பிள்ளை, சரி இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்க அத்தை, என்ன சமையல் செஞ்சு வச்சிருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச கொள்ளுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் மாப்பிள்ளை. கொள்ளுக்கட்டையா? நான் ஒன்றும் சாப்பிட்டதே இல்லை, இப்போதான் கேள்விப்படுறேன். சரி, இங்கே போடுங்க, அதை நான் சாப்பிட்டு பசங்களை கூட்டிட்டு போகிறேன். சரி வாங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு போவீங்க. ம். அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி கொள்ளுக்கட்டை ரொம்ப ருசியாக தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு சிவகாமி இதே மாதிரி செய்ய சொல்கிறேன். சரிங்க மாப்பிள்ளை. சரிங்க அத்தை, நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் பசங்களை. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். அந்த சமையல் பேர் என்ன சொன்னீங்க? கொள்ளுக்கட்டை மாப்பிள்ளை. பசங்களா, பாட்டிக்கு டாட்டா பாய் சொல்லிடுங்க. பாய் பாட்டி, போயிட்டு வரேன். டாட்டா பாட்டி, போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க. சரிங்க செல்லம்மா. கொள்ளுக்கட்டை பேருன்ற மறக்கக்கூடாது. வழியில் போகிறோம் சொல்லிட்டே போனால் தான் மறக்காமல் எடுத்து போய் சிவகாமி கிட்ட சொல்லுவேன். கொள்ளுக்கட்டை, 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 அப்பா, இந்த ஊர் பேர் என்னப்பா? கொள்ளுக்கட்டை, கொள்ளுக்கட்டை. அதுவா? அந்த ஊர் பேர் வந்து ஊப்படி. ஊப்படி, 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 ஊப்படி. அம்மா, அம்மா, நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. அம்மா, எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஊப்படி, 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 அடடே, வந்துட்டீங்களா செல்லம்? ஊப்படி, 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 ஊப்படி. என்னங்க ஏதோ ஊப்படி ஊப்படின்னு சொல்லி வரீங்க? ஊப்படி, ஊப்படி. அதுவா? அது உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதான் உனக்கு செய்ய சொல்லலான்னு மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்தேன் வழி போகிறான். என்னது ஊப்படியா? அப்படின்னா என்னங்க புதுசாக இருக்குது? என்னது ஊப்படின்னா என்னன்னு தெரியாதா? உங்கள் அம்மா சொன்னாங்களே உனக்கு செய்ய தெரியுன்னு. எனக்கு எல்லா பலகாரம் செய்ய தெரியுங்க, அந்த ஊப்படி மட்டும் என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இல்லை, போய் சொல்லாத. உனக்கு தெரியும், எனக்கு செஞ்சு கொடுக்குறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீ சொல்ல தெரியலன்னு சொல்கிறேன். ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாமே எனக்கு செய்ய தெரியும். தெரிஞ்சால் நான் ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அப்படின்னா உங்கள் அம்மா சொல்கிறது பொய்யா? இல்லைங்க, எனக்கு உண்மையிலே சத்தியமாக ஊப்படினா என்னன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் என் கோபத்தை கிளறாத. உனக்கு செய்ய தெரியுமா தெரியாத அதை சொல்லு. தெரியாதுங்க. நான் நம்ப மாட்டேன். உங்கள் அம்மா உனக்கு செய்ய தெரியும் சொல்லிங்கிறாங்க. உனக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஊப்படி செஞ்சு கொடுக்குறியா இல்லையா? ஐயோ, அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. கடைசியாக கேட்குறேன், நீ செஞ்சு கொடுக்கலாம் என்கிட்ட உதப்பட்டு செத்துருவேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதா? உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருப்பேன். கண்டிப்பாக தெரியாது. ஆமாங்க, தெரியாது. கையால் ஒரு குத்து விட்டா உனக்கு தெரியும்.
ஐயோ ஐயோ அடிக்காதீங்க, எனக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் தெரியாதுன்னு சொல்லாத. தெரியாததை தெரியாதுன்னு தாங்க சொல்ல முடியும். என் கோவத்தை கிளற அதை இரு. இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாரு. பசங்களா ஓரமாங்க, அம்மாவுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு வரேன். அப்பா அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. அப்பா அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. ஏய் சும்மா இருங்கடா. உங்கள் அம்மா பொய் சொல்கிறா என்கிட்ட. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. வாங்கிக்கா அடி. மரியாதையாக சொல்லு. தெரியாதுங்க. ஐயோ அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. எனக்கு ஊப்பிடி செஞ்சு கொடுக்குறேன். என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இல்லைங்க தெரியாதுங்க. அப்பா அப்பா அடிக்காதுங்கப்பா. நீங்கள் அடிச்சு பாரு, அம்மா கண்ணா கொள்ளுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு. என்ன சொன்ன? என்ன பேர் சொன்ன? மறுபடியும் சொல்லு. அம்மாவை அடிக்கானான்னு சொன்னப்பா. அது இல்லை, ஏதோ வீங்கி போச்சு, ஏதோ ஒரு மாதிரி வீங்கி போச்சுன்னு சொன்னேன். அது என்ன பேர்? கொள்ளுக்கட்டை மாதிரி அம்மா கண்ணை வீங்கி போச்சுப்பா, அதை சொன்னப்பா. கொள்ளுக்கட்டை மாதிரி அம்மா கண்ணை வீங்கி போச்சுப்பா, அதை சொன்னப்பா. ஐயோ ஆமாம், உங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல எனக்கு சாப்பிட்றதுக்கு. அதோட பேர் கொள்ளுக்கட்டை. நான் தான் ஞாபகம் இல்லாமல் ஊப்பிடின்னு கேட்டுட்டு உங்கள் அம்மாவை அடிச்சிட்டேன். ஏங்க நீங்கள் மறந்து போயிட்டு என்னை அடிச்சிட்டிங்களே அவசரப்பட்டு. கொள்ளுக்கட்டை எங்கள் அம்மாவோட நான் நல்லா செஞ்சு கொடுப்பேங்க. ஆனால் அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே, எனக்கு கண்ணு வீங்கி போச்சு. அப்பா அப்பா நீங்கள் பண்ணது தப்பு தான். அம்மா கிட்ட சாரி கேளுங்க. சாரிம்மா, தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சிக்கோ. உங்கள் அறிவு கெட்ட தனத்தால் அம்மா தான் தண்டனை அனுபவிச்சாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஐயோ மன்னிச்சிருமா. இனிமேல் கோபாலுன்ற உங்கள் பேரை கொள்ளுக்கட்டை கோபாலுன்னு மாற்றிக்காங்க. அப்பயாவது உங்களுக்கு புத்தி வர பார்க்கலாம். ஐயோ வேணாப்பா, அப்படியெல்லாம் பேர் வைக்காதீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இல்லை நான் அப்படி தான் கூப்பிடுவேன். கொள்ளுக்கட்டை கோபாலு கொள்ளுக்கட்டை கோபாலு கொள்ளுக்கட்டை கோபாலு. இங்கே இருந்தால் இப்படி தான் என்ன கூப்பிடுவீங்க. நான் ஓடி போயிடுறேன்.